நமஸ்காரம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று உலகெல்லாம் பேசப்படுகிறது. அது பலருடைய வேலை எடுத்துக்கொள்ளப் போகிறது, ஆபத்துதான் சொல்லுகிறார்கள். அதை எதுவரை உலாவ விட வேண்டும், கண்ட்ரோல் பண்ணாவிட்டால் என்ன ஆகும் என்றெல்லாம் பேச்சு எடுபடுகிறது. அதே சமயத்தில் அது வேறு பல புது வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். இப்படித்தான் ஏற்கனவே வந்திருக்கிற டெக்னாலஜிகள் எல்லாமும் செய்திருக்கிறது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் கஷ்டம் இருக்கும். அதை தாண்டி விட்டால் வேலை வாய்ப்புகள் பெருகிவிடும். இப்படியும் பேசப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மனிதனை அது மாற்றி விடுகிறதே, அதாவது மனிதனுக்கு மாற்றாக இருக்கிறது. நமக்கு இருக்கிற அறிவு நம்மிடத்திலிருந்து அதுக்கும் வந்து விடுகிறது. அப்ப மனிதனே வேண்டாமா, அதுவே போருமா என்று தோன்றும். நான் மனிதன் என்பது இந்த பிறவியில், அதை விட நான் ஆத்மா, ஆத்மா அறிவுடையது என்பதுதான் நம் ஒத்தொத்திற்குமே பெருமை. ஜடப்பொருள்களை விட அறிவுடையவர் ஆத்மா. ஜடப்பொருள்களுக்கு அறிவு கிடையாது. ஏஏ என்பதும் ஒரு ஜடமே, அறிவு கிடையாது. அதனால்தான் அதை செயற்கை அறிவுன்னு பேர் சூட்டியிருக்கிறார்கள். இயற்கை அறிவு இல்லை, அது ஆத்மாவுக்கு மட்டுமே உள்ளது. அதோடு வேறுபடுத்தக்கூடிய ரெண்டு விஷயங்களை கூறுகிறேன். மொத்தம் 3: ஞாதிருத்துவம், கர்த்திருத்துவம், போக்திருத்துவம். ஞாதிருத்துவம் என்றால் அறிவுடையவனாக இருத்தல். கர்த்திருத்துவம் என்றால் செயல்படுதல், செயல்படுத்துவனாக இருத்தல். போக்திருத்துவம் என்றால் பலத்தை, பயனை அனுபவிப்பவராக இருத்தல். அறிய வேண்டும், செயல்பட வேண்டும், அந்த செயலுக்குண்டான பயனை அனுபவிக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இதில் 3வது மிக முக்கியம். இந்த 3இல் எதை ஏஐ பண்ணும் பார்க்கலாம். அறிவுண்டா? இயற்கை அறிவு இல்லாவிட்டாலும் செயற்கை அறிவு உண்டு. செயல்படுமா? வேலை செய்ய சொன்னால் செய்யும். அனுபவிக்குமா என்றால் நிச்சயம் செய்யாது. அது செய்யும் செயல்கள் நல்ல செயல்கள், தீய செயல்கள், அது அதற்கு தெரியாது. நல்ல செயல்களாலே புண்ணியம் கிடைக்கும், சுகம் அனுபவிக்கலாம். தீய செயல்களாலே பாபம் சேரும், துன்பம் அனுபவிக்கலாம். இந்த 3வது அதற்கு தெரியாது. செய்யும் செயலுக்குண்டான புண்ணிய பாபமும் தெரியாது, அதன் பயனாக ஏற்பட போகும் இன்ப துன்பங்களை பற்றியும் புரியாது. இந்த கடைசி விஷயம் இல்லாவிட்டால் அது ஆத்மாவின் தன்மையாக இருக்காது. பல ரெசிபிகள் அதற்கு ஃபீட் பண்ணி வைத்திருந்தால் நாம் கேட்டவுடன் ஒரு சமையல் குறிப்பு சொல்லிவிடும். சமையல் பண்ண சொன்னால் ரோபோவின் உதவியோடு பண்ணாலும் பண்ணிவிடும். ஆனால் அந்த சமைத்த உணவை உண்டு அதனால் ஏற்படக்கூடிய சுகம், துக்கம். நான் சொல்ல வந்தது, இந்த சமைத்த உணவு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறதா
இனிப்பு போருமா கசப்பு போருமா அதெல்லாம் கூட சொல்லிவிடலாம். அதெல்லாம் பாராமீட்டர்ஸ் ஃபீட் பண்ணிவிட்டால் சொல்ல போகிறது. அதைவிட சாப்பிட்டு பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவது கூட நான் சொல்லவில்லை. நன்றாக இருக்கிறது என்று தான் இன்பப்படுமா, நன்றாக இல்லையே என்று தான் துன்பப்படுமா, அதுதான் கேள்வி. ஏனெனில் நன்றாக இருக்க வேண்டுமானால் என்னென்ன அடையாளங்கள் ஃபீட் பண்ணிவிட்டால் அது சொல்லிவிடும். ஆனால் சுகதுக்கப்பட தெரியாது. அறிவிருக்கும், செயல்பாடு இருக்கும், ஆனால் இன்ப துன்பங்கள் இராது. இந்த மூன்றும் சேர்ந்திருந்தால்தான் அறிவாளியாக இருப்பதற்கே பயன். இல்லை என்றால் அது மெஷின் தான். இந்த விஷயத்தில் மனிதனை தொட்டுக்கொள்ளவே முடியாது, நெருங்க கூட முடியாது. இது ஆத்மாவுக்கே உண்டான தனி சிறப்பான பண்பு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.